ஒரு திருக்கோயில் எப்படி இருக்க வேண்டும் அப்படி இருந்தது. இந்த மலை மீது இப்போ ஒரு 200 அடி உயரம் இருக்குன்னு வச்சுக்க. இந்த மலை, இந்த மலை மீது ஒரு அற்புதமான சிவலிங்கத்தை ரிஷி முனிவர்கள் எல்லாம் பாஷாண லிங்கத்தில் செய்து கொண்டு வந்து இங்கு ஸ்தாபனம் செய்திருக்கிறார்கள். ஆனால் காலப்போக்கில் மிக பிரசித்தியாக அந்த காலங்கள் எல்லாம் இப்பொழுது நமக்கு தெரியவில்லை. அதற்குண்டான வரலாறுகளும் தெரியவில்லை, நூல்கள் எதுவும் கிடைக்கவில்லை. பாடல்பட்ட திருத்தலமான் என்று ஒரு நண்பர் வேலூரில் இருந்து வந்து கேட்டார். நான் அவருக்கு சொன்னேன், இது பாடல் பட்டதா இல்லையா எனக்கு தெரியாது, எனக்கு அது வரலாறும் தெரியாது. ஆனால் இப்பொழுது நான் பல பாடல்களை பாடியிருக்கிறேன். இன்று இது பாடல் பெற்ற திருத்தலமாக இருக்கிறது. நான் நினைத்த கூடத்திலேயே பல பாடல்களை எழுதுகின்ற வல்லமையை சிவபெருமானும் சாக்ஷாத் தேவி ராஜராஜேஸ்வரியும் எனக்கு அருள் புரிந்திருக்கிறார்கள். எனவே அந்த குறையையும் சிவபெருமான் இந்த மலையிலே நிவர்த்தி செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த மலை மீது பல அரசர்கள் கோயில் கட்டி வழிபட்ட வரலாறுகள் இருந்தாலும் அதற்கான சுவடுகள் ஏதும் இல்லை என்றேன். இப்பொழுது கிடைத்திருப்பது என்ன? ஒரு கல்வெட்டு தான். அந்த கல்வெட்டிலே விக்ரமாதித்ய சோழன் தான் ஆட்சிக்கு வந்த 8ஆம் ஆண்டை நினைவு கூறும் முகத்தான் இந்த திருத்தலத்திலே 7 படிக்கற்களை நிறைவேறுகிறான். அதில் தான் இந்த சிவபெருமானுக்கு திருமணி சேரை உடையார் என்று எழுதியிருக்கிறார். இஞ்சிவேடு நாடு என்றும் இந்த நாட்டிற்கு பெயர் வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த புனித திருத்தலத்திலே அந்த கல்வெட்டு தான் இன்றும் நிற்கிறது. அது கிபி 1126ஆம் ஆண்டை சேர்ந்தது. அதை தவிர இந்த மலை மீது எதுவும் இல்லை. ஆனால் இப்போ ஒரு 500 ஆண்டுகளுக்கு பிறகு முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் இந்த நாட்டை ஆண்ட இந்து அரசர்களுக்கும் நடந்த யுத்தத்திலே பீரங்கி வைத்து இந்த கோயிலை தகர்த்திருக்கிறார்கள். மலையை சுத்தி பார்த்தீங்கன்னா இன்றும் நீங்க வந்து பாருங்க, கல்லு ஒரு கோயிலிய எப்படி சின்ன பின்னமாக்குறாங்களோ அப்படி இங்க சின்ன பின்னமாகி இருக்கிறது. ஏறுவதற்கு கூட வழி இல்லை. நாங்கெல்லாம் இந்த மலை மேல ஏறும்போது முட்டி போட்டுக்கின்னு தான் ஏறணும். அதுலயும் இன்னொரு பயம் என்னன்னு கேட்டா, கத்தி போல ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அதுலயும் நாங்க தவழ்ந்து வந்து தான் இந்த சிவபெருமான அந்த காலத்துல திருவண்ணாமலையில கார்த்திகை தீபம் ஏற்றினால் என்னுடைய தந்தையார் ராஜா சுவாமிகள் பிற்காலத்தில் நெய் தீப முனிவர் என்று அழைக்கப்பட்டவர் தன்னால் முடிந்த அளவிற்கு நெய் தீபத்தை கொண்டு வந்து இந்த ஊருக்கும் இந்த மலைக்கும் 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அப்பெல்லாம் இந்த ஓடை தான். இந்த ஓடை வழியா எங்க தந்தையார், எங்க அம்மா, எங்க சித்தப்பன், முற்றார் உறவினர்களை கூட்டிக்கிட்டு மேலதாளத்தோடு அந்த ஓடையில நடந்து வந்து இந்த மலையில ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 4:30-5 மணிக்கெல்லாம் மேல வந்துருவாரு. வந்து இந்த மலை மேல இருந்து காத்துக்கிட்டு இருப்போம். அது எப்படி, நான் சிறு பிள்ளையா இருக்கும்போது கூட என்னை தூக்கி ஒரு மலை மேல விடுவாரு. அங்கிருந்து அது வந்து ஒரு 50 அடி உயரம் இருக்கும். அதுல என்ன அப்படியே தூக்கி விட்டார். ஒரு இடத்துல நான் தவந்து மலை மேல ஏறி நின்றுன்னு பார்த்தேன்னா திருவண்ணாமலையில லைட் ஆஃப் பண்ணிருப்பாங்க. அப்போ எங்களுக்கு அப்போ லைட்டே கிடையாது, விளக்கு வெளிச்சமும் கிடையாது. இது ஒரு பொட்டல் காடு, மின்சார வசதியே கிடையாது, ரோடும் கிடையாது, குடிநீரும் கிடையாது, ஒன்றும் இல்லாத ஒரு இடம். ஒரு மயான பூமி மாதிரி தான். சிவபெருமான் எங்க இருப்பான்? மயான பூமி. அந்த மயான பூமியில வெட்ட வெளியில ஒரு எல்லைக்கல்லு மாதிரி இந்த கல் இருக்கும். அந்த கல்லுக்கு பூஜை. சுத்தி அந்த சிவலிங்கத்தை சுத்தி பல வகையான கற்களை கொண்டு வந்து ஜோடிச்சு அதுக்குள்ள ஒரு அகல் விளக்க வச்சு அதில் நெய்யை ஊற்றி அதில் திரிய போட்டு எங்க அப்பா ஏத்தணும் காத்துக்கிட்டு இருப்பாரு. அப்போ நான் மேல இருந்து பார்த்தேன்னா அந்த இருட்டுல தீபம் தெரியுது. திருவண்ணாமலையில ஏத்துற தீபம் கண்ணுக்கு தெரியும். உடனே அப்பா தீபம் ஏத்திட்டாங்கன்னு சொல்லுவேன். உடனே என்னை இறக்கி விட்டு நாங்கெல்லாம் சேர்ந்து அந்த தீபம் ஏத்துவோம். அப்போ அந்த வெட்ட வெளியா இருந்த மலையில அலருன்னு காத்தடிக்கும். அதுக்குத்தான் முட்டு கொடுத்துக்கிட்டு அந்த தீபம் எரியிற வரலாம் இங்கேயே பூஜை பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்படி தொடங்கியது தான் இது. எங்க அப்பா 1939லயே கார்த்திகை தீபம் ஏத்துறதுக்கு ஆரம்பிச்சாரு. அதுக்கு காரணம் இந்த மலையடி வாரத்துல இருந்த ஒரு சுவாமிகள். அவரு எங்க தந்தையை பார்த்து, எங்க அப்பா அந்த மலைக்கு வந்திருக்காரு, அவர் கஷ்டத்தை சிவங்கையில முறையிடத்துக்கு. ஆனா சிவபெருமான் வடிவில் வந்த அந்த முனிவர் இவர் குறைகளை எல்லாம் கேட்டு அவருக்கு சொன்னாராம், பா உன் குறைகள் எல்லாம் நீங்கும், நீ இந்த நாட்டுல இருக்க மாட்ட, நீ மலேசியா சிங்கப்பூர் எல்லாம் போவ, அங்க இருந்து உனக்கு பல உதவிகரங்கள் கிடைக்கும், நீ இழந்த நிலங்கள்லாம் பெறுவ, அதுக்கெல்லாம் ஆண்டவன் உனக்கு அருள் புரிவான்,
ஆனா நீ செய்ய வேண்டியது ஒவ்வொரு கார்த்திகைக்கும் நீ வந்து தீபம் ஏத்தணும். நீ எந்த நாட்டுல இருந்தாலும் இந்த மலையை நோக்கி, அதாவது இந்தியாவை நோக்கி நீ சிவபெருமானை நினைத்து வழிபடணும். பொய் சொல்லாம வாழ்க்கையில் இருக்கணும். இரு, உனக்கு பிறக்கிற பிள்ளைகள் இந்த கோயில் எடுத்து கட்டுவார்கள். அந்த பாக்கியம் உங்க குடும்பத்தாருக்கு உண்டு. முற்பிறவியில் செய்த நீங்கள் புண்ணியம். சுவாமிஜி சொன்னதை அவர் என் தந்தையார் வாழ்நாள் வரையிலும் 63 ஆண்டுகள், அவர் 1996 தான் இறைவனடி சேர்ந்தார். அது வரையில் அவர் கார்த்திகை தீபம் ஏத்திட்டு இருந்தாரு. அந்த முதுமையிலும் கூட நாங்க தூக்கிட்டு வந்து விட்டுருக்கோம். அப்படியா எங்க தந்தை நெய்தீப முனிவர் என்ற பெயரை, திருநாமத்தை பெற்று சிவன் அடியாராக இருந்திருக்கிறார். எங்களுடைய வயல் வந்து இங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அது பெரணமல்லூர் எல்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்கான பெரணமல்லூர், இது எல்லைன்னா இஞ்சிமேடு. இந்த எல்லையில அவர் இருப்பார். அங்க ஒரு பரணை அமைச்சு அந்த பரண் மேல ஒரு ஏணி போட்டு எங்க அப்பா அது மேல ஏறி அதில் தான் ராத்திரில படுத்துக்குவார் தனியா. ஏன்னு கேட்டா ராமாயணம் மகாபாரதம் எல்லா இதிகாசத்திலையும் எங்க அப்பா 2வது படிச்சிருந்தால் தரவா படிச்சு இருந்திருக்காரு, மனப்பாடம் பண்ணி வச்சிருந்திருக்காரு. அவர் சிவனை சதா நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த அருள் இவர் ரிஷி முனிவர்கள் அந்த காலத்தில் எப்படி காடுகளுக்கு சென்று குடில்கள் அமைத்து இறைவனை வழிபட்டார்களோ, துதித்தார்களோ, அருளை பெற்றார்களோ, அப்படி என் தந்தை பெற்றிருக்கிறார். ஆனால் இவர் ஒரு குக்கிராமத்தில் பிறந்ததனால் இது உலகத்திற்கு தெரியவில்லை. அந்த அளவுக்கு வாழ்ந்திருக்காரு. ஆனாலும் எங்க அப்பா தான் கற்ற கல்வியை இந்த ஊர் மக்களுக்காக இரவு நேரத்திலே 7 மணிக்கெல்லாம் எல்லாரையும் கூப்பிட வச்சு அவங்களுக்கு வந்து இந்த பாடல்களை இசையோட பாடுகின்ற வல்லமை எங்க தந்தைக்கு வந்திருக்குது. பாடி அதனுடைய பொருளுகள்லாம் சொல்லுவாராம். அந்த காலத்துல டிவி ரேடியோ எதுவும் இல்லாத காலத்துல எங்க அப்பா தான் மிகப்பெரிய ஒரு இந்த மக்களுக்கு ஒரு செய்தி பரப்புகின்றவராகவும் ஆன்மீகத்தையும் நியாயத்தையும் போதிக்கின்ற ஒரு குடிமகனாகவும் வாழ்ந்திருக்கிறார். அப்படி அவருடைய பாடல்களை கேட்டு ராஜா தேசிங்கு பாட்டு பாடினார்னா தக 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 தகன எல்லாம் ஒரு அற்புதமா இருக்கும். பட்டி விக்ரமாதித்தியன் கதை சொன்னார்னா சுவையா இருக்கும். நல்ல தங்கா பாட்டை சொன்னார்னா மிக மிக அற்புதமா இருக்கும். இப்படியாக எல்லாத்தையும் படிச்சு எங்க மக்களுக்கு சொல்லியிருக்காங்க. இது நான் சொல்லிக்கினே போனா எங்க அப்பாவுடைய கீர்த்தி பெருசாகும். அப்படிப்பட்ட இந்த சாதாரண கிராமத்தில் பிறந்த ஒரு குடிமகன் இந்த அற்புதமான செயல்களை இறைவனை பெற்று அருள் பெற்று ஞானத்தை பெற்று இந்த இஞ்சிமேடு பெரியமலை சிவன் கோயில் வளருவதற்கு, பிற்காலத்தில் நிலை நிற்பதற்கு ஒரு ஊன்றுகோலாக இருந்து செயற்கரிய செயலை செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் போட்ட பிச்சையில்தான் நான் பிள்ளையாக பிறந்து அவர் கொடுத்த ஞானத்தை நானும் பெற்று இந்த இறைவன்பால் நம்பிக்கை வைத்த போதுதான் எனக்கும் 8 வயது இருக்கும் பொழுதே எனக்கு அற்புதமான உணர்வுகளை தேவதி என் கண் முன்னால் தோன்றி அருள் புரிந்தாள். பிறவிகள் தோறும் என்னுடன் இருந்து பாவத்தை குறைத்தவளே, பெரியோன் தவமலை இஞ்சி மேட்டிலே பிறந்திட வைத்தவளே, கன்னிகள் எடுவர் காவல் இருக்கும் கன்னிமார் ஓடையிலே கண்கள் காணும் தீப காட்சி கண்டிட வைத்தவளே, கண்முன் தோன்றி முழு உரு காட்டி கடையனை கவர்ந்தவளே, கட்டு கட்டண கோயில் கட்டிட கருவாய் இருந்தவளே, பட்ட அடிகள் 1 2 பாவியேன் வந்தேனே, இட்டப்படியே ஏவல் ஈடுவாய் எதிலும் நிலைத்தவளே, சிவசிவ சுந்தரி செவ்வித தந்தரி சிவனின் ஓர் உருவே, அந்த கரணத்தில் விந்தைகள் புரிந்து ஆட்டி படைப்பவளே, அடிமை என்னை நித்தம் நோயினில் வாட்டி எடுப்பவளே, கொடுமை போதும் கருணை காட்டு கருணையின் திருவுருவேன் பாட்டு போது. அத இரவு நேரத்துல 4 மணிக்கு உட்காந்தா ஊற்றெடுக்கும் அந்த பாடல்கள். இந்த பாடல் என்ன சொல்லியிருக்கிறேன், கன்னிமார் ஓடை இருக்குது, அந்த ஓடையில எனக்கு காட்சி கொடுத்தானே. நாங்க சொன்ன பெரணமல்லூர் எல்லையில எங்க நிலம் இருக்குது. அங்க பக்கத்திலேயே ஒரு கன்னிமார் கோயில் இருந்தது. அங்க ராஜேஸ்வரி ஒரு காலத்துல சோழர்கள் காலத்துல இந்த பெரணமல்லூர் ஏரி என்பதே மிகப்பெரிய ராஜதானி அரண்மனை இருந்த இடம். அது காலப்போக்கில் அழிஞ்சு போச்சு. இங்க வந்து வராக நதின்னு ஒரு நதி இருந்திருக்குது, அதுவும் காலப்போக்கில் அழிஞ்சு போயிருக்குது. அந்த வராக நதி தான் தடுத்து ஒரு 30-35 ஏரிகளா தடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்படி அந்த வராக நதியினுடைய ஓரத்தில் தான் சிவனாலய ராஜேஸ்வரி அங்கே குடில் கொண்டிருந்தால் அவள் தான் எனக்கு ராத்திரி 12 மணிக்கு, எனக்கு வாட்சி கட்டியில ஒன்றும் இல்லை, தோராயமா சொல்றேன், ஒரு 12 மணி இருக்கும். பையன் படுத்தான்னா ராத்திரில தூங்கிடுவான்.
இது சகஜம். ஆனா எனக்கு திடீர்னு கனவு நான் விழித்தெழுந்து அந்த பாடலை நான் பார்த்தேன். என் கண் முன்னால் மிக 1000 கோடி சூரிய பிரகாசத்தோடு ராஜராஜேஸ்வரி எனக்கு தெரியாது, தேவி காட்சி கொடுக்கிறாள். அற்புதமான கிரீடம், நகைநட்டு, ஆபரணங்கள், வைடூரியங்கள் ஜொலிக்கின்றன. அந்த காட்சியை பார்த்தேன். அப்பொழுது 7 தேவதைகள் அகல் விளக்கில் தீபம் ஏற்றி அதை எடுத்துக்கொண்டு அம்மாவை மத்தியில் நிற்க வச்சு சுற்றி 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 வந்தார்கள். இந்த அற்புதமான காட்சியை தான் கண்டேன். அவர்களுக்கு ஏதாகிலும் எனக்கு சொன்னார்களா என்றால் இல்லை. அதை கேட்டு தெரிந்து கொள்ற பக்குவமும் எனக்கு இல்லை. ஆனால் என் சகோதரியை எழுப்பி காட்டினேன். அவர் கண்ணுக்கு தெரியவில்லை. ஆனாலும் என் காலையில் என் தந்தைக்கு கூறிய போது என்னை அப்படியே அணைத்து நெற்றியிலே ஒரு முத்தமிட்டு, நீதான் சிவன் கோயில் கட்ட பிறந்திருக்கிறாய் என்று ஒரு வார்த்தையோடு அந்த கதையை முடித்து கொண்டு விட்டார். இப்படி ராஜராஜேஸ்வரி பிறவிகள் தோறும் என்னுடன் இருந்து பாவத்தை குறைத்தவளே, பெரியோன் தவமலை இஞ்சி மேட்டிலே பிறந்திட வைத்தவளே, கன்னிகள் எழுவர் காவல் இருக்கும் கன்னிமார் ஓடையிலே கண்கள் காணும் தீப காட்சி கண்டிட வைத்தவளே. மிக அழகாக எழுதியிருக்கிறேன்.